சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. நட்சத்திரக்குரிய சித்தர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வருவாங்க. ஜீவாமிரதத்தில் ஒரு முறை போட்டதுக்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க. ஆடு மாடு மேய்த்தவர் மகானான கதை. தேவர்களுடைய அனுகிரகத்தால் சில ரிஷிகள் ஞானிகள் தொடர்பு ஏற்பட்டு சிறு வயதிலே ஒரு சன்னியாசி ஆயிருக்காரு. லிங்கத்திற்கு பதில் ஸ்ரீபாதம் இருப்பதன் ரகசியம். வழிபாடு சைவ முறையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாதம் தான் இருக்கா. இந்த இடத்துல ஸ்பெஷல். விழுப்புரம் நகரிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் இருக்கும் ஒரு பேரூராட்சிதான் வளவனூர். பெயருக்கு ஏற்றார் போல வளம் கொழித்த பூமி இது. இங்கு வாழும் மக்களின் மனம் கூட செல்வச் செழிப்பு மிக்கதுதான். 90களில் இங்கு திடீரென வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, பாதுகாப்பாக சொந்த ஊருக்கு அனுப்பியும் வைத்த கதைகளை இன்றும் ஊர் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பசி என வந்தோருக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த மனசு எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு விடை தேடும் போதுதான் வளவனூரில் ஜீவசமாதியாகியுள்ள சொரூபானந்தா சாமிகளை கைகாட்டுகிறார்கள். சுமார் 300 வருடங்களுக்கு முன்னர் சொரூபானந்தா சாமிகள் இங்கே ஜீவசமாதியாகி இருப்பதாக கூறுகிறார்கள். சாமிகளின் உண்மையான பெயர் விவரம் தெரியவில்லை. ஆனால் வழி வழியாக வந்த பேச்சு வழக்கின்படி சாமிகள் சிறுவயதில் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார்கள். மாடுகள் ஒருபுறம் மேய்ந்து கொண்டிருக்கும் போது சாமிகளின் மனம் ஞானத்தை மேய்ந்து கொண்டிருக்குமாம். வளவனூர் வழியாக ரிஷிகளும் ஞானிகளும் கடந்து செல்லும் போது அவர்களை ஓடி ஓடி பார்ப்பாராம். அதனால் அவருக்கு வெகு சீக்கிரமே ஞானம் கைகூடியது என்கிறார்கள். இந்த இடத்துல சுவாமி ஸ்வரூபானந்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்ச இடம். சரியான காலக்கணக்கு இல்லாட்டி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த சுவாமி ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. சில ரிஷிகள் ஞானிகள் அவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு சிறு வயதிலே ஒரு சன்னியாசி ஆயிருக்காரு. வளவனூரை சோழர்கள் ஆண்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள். சோழர்கள் தங்களை வளவன் என்ற பட்டப்பெயர் வைத்து அழைத்துக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வளவனூரை பற்றி பல்வேறு காலகட்டங்களில் பலர் பாடியிருக்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் கூட தனது தமிழச்சியின் கத்தி என்ற பாடலில் தனது கதாநாயகியின் ஊராக வளவனூரைத்தான் காட்டியிருப்பார். அந்த அளவுக்கு இவ்வூர் ஏராளமான பாரம்பரியத்தை உடையது. அதேபோல சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நெல்லைப் பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் இவ்வூரில் தங்கினார்கள். அவர்கள் வரும்போது கையோடு முருகன் சிலை ஒன்றையும் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தார்கள். அதனால் இவ்வூருக்கு குமாரபுரி என்ற பெயரும் உண்டு. 400 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் உழைக்க வராங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு கூட்டம் திருநெல்வேலி சைட்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க ஒரு ஊராக பார்த்துட்டே வரும்போது இந்த காட்டு பங்கி அரசர் இருக்கார், இங்கே அதை தங்கிக்கலாம்னு அரசரை கேட்கும்போது இந்த காட்டு வெளியில் தங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க வரும்போது திருநெல்வேலியிலேருந்து அவங்க வணங்கின ஒரு முருகர் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டோலி கட்டி அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. வந்தப்போ இந்த காட்டுக்குள்ளே அந்த முருகரை வச்சு அதை சுற்றி அவங்க வீடு கட்டிக்கிட்டு விவசாய வேலை பார்த்துக்கிட்டு அந்த காட்டை அழித்து ஊராக அவங்க ஆக்கியிருக்காங்க. அந்த குமரன் இருந்த பகுதி குமாரபுரியாக மாறி இருக்குங்க. ஒரு காலத்தில் விழுப்புரம் பெரிய நகரமாக இருந்தது கிடையாது. வளவனூர் தான் மிகப்பெரிய வியாபாரத் தலமாக இருந்தது. வளவனூரில் எப்போதும் எண்ணெய் செக்கு ஓடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்கிறார்கள். வளவனூரில் தயாரான எண்ணெய் இங்கிருந்து மும்பை வரை ஏற்றுமதியாகி இருப்பதாக சொல்கிறார்கள். வளவனூரில் வந்து 24 மணி நேரமும் செக்கு ஓடிட்டு இருக்குமா. என்ன அவ்வளோ பிஸியாக இருக்குமா. ஒரு சித்தர் செக்கோசை ஒழியாதோன்னு பாடி அவருடைய தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணி அவர் எதுவும் எழுத முடியலன்னு சொல்லிட்டு செக்கோசை ஒழியாதோன்னுலாம் பாட்டில் எழுதியிருக்காரு, கோவத்தில் எழுதியிருக்காருலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செக்கு இங்கே ஓடிக்கிட்டே இருக்குமா. அந்த மர பேரலை எண்ணெய் ஃபில் பண்ணி ட்ரெயினில் மும்பை வரைக்கும் போவோமா. இந்த குமாரபுரியைச் சேர்ந்த மக்கள்தான் மகான் சொரூபானந்த சாமிகளை பெரிதும் போற்றி வணங்கி வந்திருக்கிறார்கள். சொரூபானந்த சாமிகள் தான் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான சித்து விளையாட்டுகளுக்காக பெயர் பெற்று விளங்கினார். அவரால்
வானத்தில் பறந்து செல்ல முடியும் என்கிறார் தணிகாச்சலம். வளவனூரில் இருந்து மயிலம் என்ற ஊருக்கு வான்வழியே சாமிகள் பறந்தே சென்றாராம். எல்லாரையும் கூட்டிகிட்டு மயிலத்துக்கு போயிட்டு வருவாருன்னு சொல்லுவாங்க. ஒரு துண்டை விரித்து உட்காந்து மயிலத்துக்கு போயிட்டு வருவாருன்னு சொல்லுவாங்க. தானா சித்து கை கூடி இருக்க நிலையில் அவர் பெருசாக அதை எடுத்துக்கல. அதுக்காக அந்த சித்தர் மாதிரிலாம் அவர் பண்ணிக்கல. காலப்போக்கில் ஒரு சன்னியாசியாகவே அவர் தெரிஞ்சிருந்து. சாமிகளின் சொந்த ஊர் வளவனூருக்கு அருகே உள்ள செங்காடு என கூறுகிறார்கள். அங்கிருந்து வளவனூருக்கு வந்த சாமிகள் வளவனூர் மக்களுக்கு சேவைகள் புரிந்து இங்கேயே தங்கிவிட்டார். நோய் என வந்தவர்களுக்கு மருந்தாக விளங்கினார். கவலை என வந்தவர்களை அரவணைத்துக் கொண்டார். இல்லை என வந்தவர்களுக்கு அள்ளிக் கொடுத்தார். அதனால்தான் சொரூபானந்த சாமிகளை தங்களின் தெய்வமாக மக்கள் கருதினார்கள். ஒரு பராமரிப்பே இல்லாமல் ஒரு ஜீவ சமாதியாக தான் இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சில இந்த உள்ளூர் சமுதாய மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் எழுதி வச்சு இதை ஒரு கோவிலாக கட்டி சொரூபானந்த சாமிகள் வளவனூரில் ஜீவசமாதியான பின்னர் மேற்கொண்டு 3 மகான்கள் இங்கு ஜீவசமாதியாகி இருக்கின்றனர். அதில் ஷண்முகம் சாமிகளும் ஒருவர். ஷண்முகம் சாமிகள் சொரூபானந்தா சாமிகளின் சீடர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய சிஷ்யர் ஷண்முகம்னு பேருங்க. இவருக்கு சிஷ்யராக இருந்து அவருக்கு அடுத்து எதிர்த்தாலும் ஜீவ சமாதியாக இருக்கார். இந்த வளவனூரில் மொத்தம் 4 ஜீவ சமாதிகள் 4 இடத்துல சுற்றி இருக்குங்க. இந்த சமாதி கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ஆனதுனால ராமு செட்டியார் அவங்க பாட்டனார்லாம் நிர்வாகம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. சொரூபானந்தா சாமிகளின் ஜீவசமாதி நீண்ட காலமாக கேட்பாரற்றுதான் கிடந்திருக்கிறது. ஆனால் மகான்களின் ஜீவசமாதிகள் எல்லா காலங்களிலும் அப்படியே இருந்து மறைந்து விடாது. தகுந்த காலம் வரும்போது அவர்கள் உலகத்திற்கு தங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். அப்படித்தான் சொரூபானந்த சாமிகளும் பின்னாளில் தன்னை வெளிப்படுத்தினார். அது காலப்போக்கில் அது கீழகம் அடைஞ்சு சரியான பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருந்திருக்கு. இந்த நடனசாமியார்ன்ற ஒரு உள்ள நடன சபாபதி அவர் பேருங்க. அவர் இங்கே உள்ள என்ட்ரு ஆகிறாரு. அவர் இந்த ஊர் தான். அவர் சின்ன வயசுலேயே சன்னியாசியாக வாழ்ந்தவர் தான். 69 இது உள்ளே வராரு. இந்த இடம் மட்டும்தாங்க இருந்தது. ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்தது. இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் ஒரு கரம்பான பகுதியாக இருந்ததுங்க. இதுவும் மேல் மண்டபம்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த உள் மண்டபம் மட்டும்தாங்க இருக்கும். அந்த உள் மண்டபத்தில் சுவாமி மட்டும்தான் இருப்பார். இந்த விநாயகர் மாணிக்கவாசகர் இருந்தாங்க. இவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா இதை தினம் நித்தியபடி பூஜை பொதுமக்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி நித்தியபடி பூஜை பண்ணிட்டு அப்படியே இருந்தார். வளவனூரைச் சேர்ந்த நடன சபாபதியும் இதை அப்படியே விட்டிருந்தால் இன்னும் சொரூபானந்தா சாமிகளை உலகம் அறிந்திருக்காது. ஆனால் சொரூபானந்தா சாமிகளுக்கு ஒரு ஜீவசமாதி கட்டிடம் எழுப்பி அதனை மக்கள் வழிபட்டு நன்மைகள் அடைய வேண்டும் என நடன சபாபதி விரும்பினார். அந்த நடன சபாபதி பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் உண்டிலாம் எடுத்துகிட்டு வசூல் பண்ணியிருக்கார். அவருடைய ப்ராப்பர்ட்டி சொத்துலாம் இருந்தெல்லாம் கொஞ்சம் விற்கும்போது பிள்ளைங்களுக்கு ஷேர் கொடுத்து இவருக்கு அந்த பணத்தை எடுத்தாந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இப்படி ஒரு ஆலயமாகவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயத்தினுடைய அமைப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. எல்லா சுவாமி இருப்பார். 12 ஐயப்பன் சன்னதி இருக்கும். குருமூர்த்தமாக இருக்கிறது சொரூபானந்த சுவாமி. சொரூபானந்தா சாமிகளின் ஜீவசமாதியை நடன சபாபதிதான் சிறுகச் சிறுக பணம் சேர்த்து கட்டியிருக்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சித்தர்களின் ஜீவசமாதியை யார் வேண்டுமானாலும் கட்டிவிடலாம் என்று எண்ணுவது தவறு. அது மட்டுமல்ல, சித்தர்களும் மகான்களும் அவர்கள் விரும்பும் நேரத்தில்தான் வெளிப்படுவார்கள் என்பதும் இதன் மூலம் உறுதியாகிறது. பெரும்பாலான ஜீவசமாதிகளில் லிங்கம் பிரதானமாக இடம்பெற்றிருக்கும் என்பது நமக்கு தெரியும். பட்டணம் மாரிமுத்து ஜீவசமாதியில் முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இதுபோல சொரூபானந்தா ஜீவசமாதியில் ஸ்ரீபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது விசேஷம் என்கிறார் தணிகாச்சலம். பெரிய ஆராய்ச்சியெல்லாம் உண்டுங்க. ஒரு வைஷ்ணவரா சைவரான்ற மாதிரியெல்லாம் உண்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ரீபாதம் தான் இருக்கும். நிறைய ஜீவசமாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீடத்தில் 2 பாதம் இருக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டும்தான் பாதம் வைப்பாங்க. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எந்த நிலையில் இருந்தான்னு தெரியல. ஒரு ஆதாரமாக இருக்கிறது அந்த பாதம் தான். இது எப்போ அவங்க ஜீவசமாதி ஆனாங்களோ அந்நிய காலகட்டத்தில் அந்த பாதம் வச்சுருக்காங்க. இன்னை வரைக்கும் அந்த பாதம் தான். அதை எதுவும் மாற்றம்லாம் கிடையாதுங்க. பொதுவாக வழிபாடு பார்த்திங்கன்னா சைவ முறையில் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஜீவ சமாதின்னு ஆனதுக்கப்புறமா சித்தர்கள்ன்ற ஒரு நிலையில் வழிபாடு சைவ முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாதம் தான் இருக்கும். அதான் இந்த இடத்துடைய ஸ்பெஷல். சொரூபானந்த சாமிகள் எப்போது ஜீவசமாதி ஆனார் என்பது குறித்த தகவல்கள் முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் அவரது குரு பூஜையானது ஆண்டுதோறும்
தை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் சாமிகளுக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்யப்படுகின்றன. அதேபோல ஏராளமான மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை தை மாதம் வர உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் விசேஷமாக அபிஷேகம், அலங்காரம், மகாதீபாரதி, அன்னதானம், ஒரு 500 பேர் அளவுக்கு ஒரு அன்னதானம்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு விசேஷ குரு பூஜையாக இங்கே நடந்துருக்கு. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் எனப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஸ்தூல உடலை துறப்பதையே ஜீவசமாதி அடைவது என்று சொல்கிறோம். அப்படி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் தங்களை வணங்கும் பக்தர்களுக்கு சூக்ஷ்மமாய் அருள்பாலிக்கிறார்கள். ஜீவசமாதிகள் இருக்கும் இடங்களில் எல்லாம் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் புத்துணர்வு கொள்வதாகவும் பக்தர்கள் சொல்வதற்கு காரணம் இதுதான். சொரூபானந்தா சாமிகள் தன்னை வெளிப்படுத்திய பிறகு ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி வருவதாக கூறுகிறார் தணிகாச்சலம். மக்கள் என்ன வேண்டிக் கொண்டு வருகிறார்களோ அது அப்படியே நடப்பதாக நம்பிக்கை இருக்கிறது. சுவாமிகிட்ட துளசி வச்சு சுற்றிட்டு வந்தோம்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறது நம்பிக்கை நிறைய பேர் அது மாதிரி செஞ்சுருக்காங்க. குழந்தை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைன்னு சொன்னால் அந்த சுவாமி மேலே ஒரு துளசியை வச்சுட்டு இங்கே வரீங்கன்னா உள்ள பக்தர்கள் நேராக உள்ளே போய் துளசி வைக்கலாம். உள்ளே போய் துளசி வச்சுட்டு இந்த சுவாமி ஒரு பிரதட்சணமாக வந்துட்டு ஒரு 48 நாள் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடி இருக்குது, குழந்தை இருக்குது. அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் வர்றவங்க வந்துன்னு இருப்பாங்க. இந்த சுவாமியோட இருக்கிற இடம் தெரிஞ்சும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க சில பேர் இங்கே உத்திரட்டாதி நட்சத்திரக்குரிய சித்தர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வருவாங்க. ஜீவாமிரதத்தில் ஒரு முறை போட்டதுக்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே சுவாமியை தரிசனம் பண்ண வந்தாங்க. வளவனூரில் சொரூபானந்தா சாமிகள் மட்டும் இல்லாமல் மேலும் 3 மகான்கள் ஊரைச் சுற்றியிருந்து காத்து வருவதாக மக்கள் நம்புகிறார்கள். இந்த 4 மகான்களின் அதிர்வலைகளால் இங்கு சண்டை சச்சரவு என்பதே கிடையாது. பசி என யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளிக்கும் பழக்கமும் இவ்வூர் மக்களிடையே இருக்கிறது. அதற்கு காரணம் இங்கிருக்கும் மகான்களின் அருளாசிதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த 4 சித்தர்களுடைய வைப்ரேஷனில் தான் உள்ள வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒரு முறை ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இங்கே வந்தாங்க. சென்னையில் ஒரு பெரிய மண்டபம் திறக்கும்போது சில பிரச்சனைகளால் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் போக வழி இல்லாமல் வளவனூருக்குள்ளே வந்தாங்க. 4000-5000 பேர்கிட்ட உள்ளே வந்துட்டாங்க. அவங்களாம் சாப்பிட்டே 2 நாள் ஆகுதுன்னாங்க. இங்கே உள்ளே வந்தவுடனே அந்த வினாடியில் அந்த நிமிஷம் இங்கே இருக்கிற பெருமக்கள்லாம் சேர்ந்து அத்தனை பேருக்கும் அவங்க தங்கியிருந்த 2-3 நாளுக்கும் அவங்களுக்கு பண்ணாங்க. வளவனூரை பற்றியும் இங்கிருக்கும் மகான்களைப் பற்றியும் கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கிறது. நாமும் ஒரு முறையாவது வளவனூர் சென்று மகான் சொரூபானந்த சாமிகளை தரிசித்து வருவோம். சொரூபானந்த சாமிகளின் ஜீவசமாதி விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் கோழியனூர் தாண்டி 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. வாருங்கள், தரிசிக்கலாம். சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.